ஒவ்வொரு பதிவிலும் நான் கேள்விகள் கேட்டுக்கொண்டே வருவேன். அதற்கு சரியான பதிலை தொடர்ந்து கொடுத்து கொண்டு வருபவருக்கு ஒரு சிறப்பு பரிசு புத்தகம் காத்திருக்கிறது. சரிங்களா? இது என்ன புத்தகம் அப்படின்றதுலாம் உங்களுக்கு போக போக நான் சொல்லுவேன். மிக சிறந்த புத்தகம். பதிவு லக்ன சுவருக்கும் யோகாதிபதிக்கும் என்ன வித்தியாசம்? எல்லா கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட லக்னத்திற்கு நன்மை செய்யவில்லை, ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு விளக்கம் கொடுக்க போகிறேன். எப்பவுமே இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது அடிப்படை ஜோதிட பாடம் 10 லக்ன சுபர் நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு லக்னத்திற்கும் அந்த லக்ன அடிப்படையிலே அவருக்கு நல்லது செய்யக்கூடிய, அந்த ஜாதகருக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நவ கிரகங்கள் 9 கிரகங்கள் இருக்கின்றன. நாம் இதை பற்றி போன பதிவுகளை நம்ம தெளிவாக பார்த்தோம். அப்போது இந்த 9 கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட லக்னத்துக்கு, உதாரணத்துக்கு மேஷம் அல்லது ரிஷபம் மிதுனம் இப்படி எடுக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட லக்னத்துக்கு எந்தெந்த கிரகங்கள் நன்மை செய்கின்றன என்பதை பார்க்க போகிறோம். அப்போ அந்த கிரகங்களை எண்களாகவும் நாம் கன்வெர்ட் பண்ண முடியும். எப்போ இதை எண்கணிதம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் கொண்டு வர முடியும். அப்போது நம்ம அடிப்படை ஜோதிடம் மூலமாக நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா, உயர்நிலை பலன் சொல்வதற்கான அமைப்புகளையும் தெரிந்து கொள்வதற்கு ஆதாரம் தான் இந்த அடிப்படை ஜோதிட பாடம். எண்கணிதத்திற்கும் இந்த அடிப்படை ஜோதிட பாடம் மிக அவசியம். அப்போது உயர்நிலை பெரிய பெரிய ஜோதிடம் சார்ந்த பெரிய நுணுக்கங்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த யூடியூப் சேனல் இலவசமாக அடிப்படை ஜோதிட பாடங்களை கிட்டத்தட்ட 100 பதிவுகளுக்கு மேல் இந்த ஒரே சேனலில் வர இருக்கின்றன. இது 10. இப்போ தான் நம்ம சேனல் ஆரம்பித்திருக்கிறோம். அப்போது 100 சப்ஸ்கிரைபர்கள் இப்பொழுது வந்திருக்கிறீர்கள். ஸோ சப்ஸ்கிரைப் செய்த அத்தனை ஜோதிட மாணவர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது இந்த நேரத்தில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, இல்லை ஏற்கனவே பார்த்துட்ருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் யார் பண்ணணும், யார் இந்த பதிவை பார்க்கணுன்னா முழுசாக நீங்கள் பார்க்க விரும்புபவர்கள், அடிப்படையே தெரியல முழுசாக உங்கள் மூலமாக தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை பதிவுகள் வரும். இதுதான் என்னோடய முடிவு. இடையில் ஒரு நாளும் வரும், திடீர்னு புதன்கிழமை போடுவேன், வியாழக்கிழமை போடுவேன். அது என்னுடைய நேரம் பொறுத்து. ஏன்னா நான் நேரடியாகவும் பார்த்தீங்கன்னா ஜோதிட வகுப்பு சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறேன். வாட்ஸ்அப் வழி ஆன்லைன் வழி பயிற்சி கொடுத்து கொண்டு வருகிறேன். ஜாதக பலனும் சொல்லிட்டு வரேன் ஆன்லைன் வழியாக. உலக அளவில், இந்தியாவில் இல்லாமல் உலக அளவில் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க எல்லோரும் என்கிட்ட ஜாதகமும் பார்க்கறதுனால அந்த டைமை பொறுத்து நான் சனிக்கிழமை வகுப்புகளை உங்களுக்காக இலவசமாக கொடுத்து கொண்டு வருகிறேன். இதை சிறப்பாக பயன்படுத்தும் நேயர்களுக்கு சிறப்பு பரிசுகள் காத்திருக்கின்றன. தொடர்ந்து இந்த பதிவை பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸும் கீழே சொல்லிக்கிட்டே வாங்க. சரிங்களா? உங்களுடைய கருத்து, நான் சில கேள்விலாம் கேட்பேன், பாடம் தொடர்பான கேள்விகள். சிறந்த கமெண்ட்ஸ் சரியாக தொடர்ந்து பார்த்து கொண்டு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்களுக்கு ஒரு சிறந்த பரிசு இந்த சேனலை பார்த்து கொண்டு வருபவர்கள் இருக்கிறது. விரைவில் அதற்கான தகவல் உங்களுக்கு கூறப்படும். ஒரு புத்தகம், ஜோதிட புத்தகம் உங்களுக்கு வழங்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. வேறு என்ன செய்யலான்றதும் சில விஷயங்கள் ஐடியா இருக்குது. சரி, நம்ம பாடத்திற்குள் மறுபடியும் சென்று விடுவோம். நேர்களே, இப்போது மேஷ லக்னம், இந்த மேஷ லக்னத்திற்கு எந்தெந்த பாவகங்கள் நன்மை செய்யும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா அந்த பாவக அதிபதி கிரகத்தை எடுத்து தான் பலன் சொல்லி போகிறீங்க. அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த வீட்டு அதிபதி யாருங்க? மேஷ லக்னம். இந்த வீட்டு அதிபதி யார்? செவ்வாய். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1, 5, 9ஆம் அதிபதிகளை பார்க்க போகிறோம். பிறகு இதுலேயே யோகாதிபதியை பற்றியும் சொல்ல போகிறேன். அப்போ 2 விஷயங்களை சொல்ல போகிறேன். லக்ன சுவர், முதல்ல லக்ன சுவர் இங்கே சும்மா எழுதுகிறோம் பாருங்கள். லக்ன சுவர் தெரிஞ்சுக்க போகிறோம். இதான் ஃபஸ்ட்டு மெயின். பிறகு யோகாதிபதி பற்றியும் நான் தொடர்ந்து இந்த வீடியோ பதிவிலேயே சொல்ல போகிறேன். ஸோ பதிவை முழுமையாக பார்க்கணும். பொறுப்பாக அடிப்படை ஜோதிடம் முழுசாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க முழுமையாக பாருங்கள். ரைட்டு. அப்போ இது 1, 2, 3, 4, இது 5, 6, 7, 8, 9. இந்த 1, 5, 9 நம்ம என்ன சொல்லுவோம்னா திரிகோணஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவோம். திரிகோணம் முக்கோண வடிவம் இல்லை, திரிகோண ஸ்தானங்கள். இந்த 1,
5, 9 வீட்டு அதிபதிகள் யாருன்னு பாருங்கள். லக்னாதிபதி சொல்லிட்டேன் செவ்வாய். அடுத்தது இந்த வீட்டு அதிபதி சூரியன் பாருங்கள். இந்த வீட்டு அதிபதி குரு. சரிங்களா? இந்த வீட்டு அதிபதி குரு பகவான். அப்போது செவ்வாய், சூரியன், குரு இந்த மேஷ லக்னத்திற்கு லக்ன சுபராக வருகிறார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ணலான்னா, இதை எரேஸ் பண்ணிடுறேன். இப்போது ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்திற்கு இந்த வீட்டு அதிபதி சுக்கிரன். சரிங்களா? இங்கேருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்போது இவருக்கு சுக்கிரன், இந்த வீட்டு அதிபதி புதன், இந்த வீட்டு அதிபதி சனி பகவான். இப்படி நீங்கள் அழகாக ஒவ்வொரு லக்னத்துக்கும் அந்தந்த திரிகோண அதிபதியை தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? நான் அப்படியே இதை கலைக்காமல் அடுத்தது சொல்கிறேன் பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு இது லக்னமாக இருக்குது அப்படின்னும் பொழுது இந்த வீட்டு அதிபதி யார்? நீங்கள் ஏற்கனவே நோட்டில் எழுதி வச்சுருப்பீங்க. இந்த வீட்டு அதிபதி புதன். அப்போ புதன் இவருக்கு லக்ன சுபர் மிதுனத்திற்கு. பிறகு 1, 2, 3, 4, 5 இதில் எரேஸ் பண்ணிடுறேன். இது 5. அப்போ இந்த வீட்டு அதிபதி யார்? சுக்கிரன். பிறகு இது 5 போட்டுக்குவோம். 6, 7, 8, 9. இப்போது இது 9ங்க. இது 9. இந்த வீட்டு அதிபதி சனி பகவான். அப்போது புதன், சுக்கிரன், சனி மிதுனத்திற்கு லக்ன சுபராக வருவார். அடுத்தபடியாக கடகத்துக்கு பார்க்கலாம். சந்திரன் இது லக்னமாக இருந்தால் இது 1ங்க கடகம். பிறகு அப்படியே 5 செவ்வாய் வருவார். பிறகு 9 குரு வருவார். கொஞ்சம் வேகமாக சொல்லிடுறேன். சரிங்களா? அப்போ கடக லக்னத்திற்கு சந்திரன், செவ்வாய், குரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அடுத்தது சிம்மத்திற்கு. சிம்ம லக்னமாக இருந்தால் இது 1. சரிங்களா? இதெல்லாம் இப்போ கவனிக்க வேண்டாம். இப்போ இது 1. இது 1, 2, 3, 4, 5. இப்போ இந்த வீட்டு அதிபதி சூரியன், இந்த வீட்டு அதிபதி குரு, அடுத்தது 9ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய். சூரியன், குரு, செவ்வாய் சிம்ம லக்னத்திற்கு லக்ன சுபர் ஆவார். சரிங்க சார், இந்த லக்ன சுபர் சொல்கிறீங்களே, இதை வச்சு என்னங்க பண்ணுறது அப்படின்னா பதிவு அப்படி கேட்டுகிட்டே வாங்க. கடைசி அழகாக அதையும் சொல்லிடுறேன். லக்ன சுபருக்கு விளக்கமும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அடுத்தபடியாக சிம்மத்துக்கு அடுத்தது கன்னி லக்னம். இந்த வீட்டு அதிபதி புதன், அவர் லக்ன சுபர். ரைட்டு. 1, 2, 3, 4, 5 சனி பகவான் இவருக்கு லக்ன சுபர். அப்படியே 6, 7, 8, 9 சுக்கிரன் இவருக்கு லக்ன சுபர். அப்போது கன்னி லக்னத்திற்கு புதன், சனி பகவான், சுக்கிரன் லக்ன சுபராக வருவார்கள். ஓகே. அடுத்தது துலாம். கொஞ்சம் உங்களுக்கு அழகாக டக்குன்னு சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீடியோ எழுதுகிறவங்க யார் எழுதுகிறீங்களோ அவங்க வீடியோ பாஸ் கொடுத்துட்டு எழுதிக்கலாம். இல்லை அப்படியே பார்த்து கிரகிக்கிறவங்க அப்படியே தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீட்டு அதிபதி சுக்கிரன் 1. அடுத்து 5 சனி பகவான். இது 5. அடுத்தது 9 இங்கே புதன். அப்போது இதற்கு சுக்கிரன், சனி பகவான், புதன் லக்ன சுபர். யாருக்கு? துலாம் லக்னத்திற்கு. அடுத்தபடியாக பாருங்கள், இந்த வீட்டு அதிபதி யார்? செவ்வாய். வெரி குட், கரெக்டாக சொல்கிறீங்க. உங்கள் மனசுக்குள்ளே சொல்கிறீங்க, உங்களுக்கு சொல்ல வருதுன்னா நீங்கள் அந்த பாவக ரீதியான கிரக காரத்தும் உள்ளே வந்துடுச்சுன்னு அர்த்தம். இந்த வீட்டு அதிபதி யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் முந்தைய பதிவு நான் சொல்லியிருக்கிறேன். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா பழைய பதிவுடைய பிளேலிஸ்ட்லாம் போய் பாருங்கள். பிளேலிஸ்ட்டு போய் பழைய பதிவு பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பார்க்கலாம். கமெண்ட்ஸ்லையும் நான் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். இது 1. இந்த வீட்டு அதிபதி செவ்வாய். பிறகு 5வது குரு. இப்போ செவ்வாய், குரு, 9 சந்திரன். அப்போ செவ்வாய், குரு, சந்திரன் அப்படியே எண்ணி பாருங்கள். நான் கொஞ்சம் வேகமாக உங்களுக்கு சொல்லிடுறேன். 1, 5, 9 இதுதான் வரும். அப்போ இந்த வீட்டு அதிபதிக்கு தான் இவருக்கு லக்ன சுபராக வருவார். விருச்சகத்திற்கு செவ்வாயும் குருவும் சந்திரனும் லக்ன சுபராக வருவார்கள். இன்னொரு குறிப்பு சொல்லிடுறேன். லக்ன சுபராக இருந்தால் கூட அதில் ஒரு கிரகம் என்ன பண்ணிடுன்னா சப்போர்ட் பண்ணாதுங்க ஒரு சில லக்னங்களுக்கு. அதை பற்றியும் நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க போகிறேன். கவனிச்சுட்டே வாங்க. அதனால் ஒரு விதிமுறை சொல்கிறேன்னா அது ஒரு விதிமுறை. 2வது விதிமுறை போகும்போது அது ஒரு விதி விலக்கு வரும். அதனால தான் அடிப்படை ஜோதிட பாடம் படித்தா முழுசாக படிச்சிடணும். ரைட்டு. அடுத்தது பாருங்கள், தனுசு. அந்த வீட்டு அதிபதி குரு. 2, 3, 4, 5
5 1 5 9 பார்த்துங்கிறோம். 1 5 9 லக்ன சுபர். எந்த லக்னமாக இருந்தாலும் 1 5 9 தான் அந்த வீட்டு அதிபதி லக்ன சுபர். அந்த பாவகம் அந்த ஜாதகருக்கு 100% என்ன 100% மேலே நற்பலன்களை தரும். அப்படி புரிஞ்சுக்கு நோட்ஸ் எழுதிக்குங்க. 1 5 9 தான் வீடு, மொத்தம் 12 வீடு, அதில் 1 5 9 எடுக்கிறோம். திரிகோண ஸ்தானம். அப்போ குரு செவ்வாய் 9 சூரியன் சிம்மம் வரும் அடுத்தது. அப்போ 1 5 9 குரு செவ்வாய் சூரியன். இப்போ எப்படி நான் வேகமாக டக்குன்னு அந்த வீட்டு அதிபதி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் மனப்பாடம் பண்ணியும் இல்லை பார்த்து பார்த்து பழகிய உள்வாங்க கற்றுக்கணும். சரி, தனுசுக்கு சொல்லிட்டேன் லக்ன சுபர். அடுத்து மகரத்துக்கு வரும். அப்போ இந்த வீட்டு அதிபதி சனி பகவான் இப்படி வருதா, ரைட். இங்கே வந்து 1 2 3 4 5 சுக்கிரன் வருவாரா, ரைட்டு. அடுத்தது அப்படியே 9 புதன் வருவாரா. இதுதான் மகர லக்னத்துக்கு சனி பகவானும் சுக்கிரனும் புதனும் லக்ன சுபராக வருவார்கள். ஓகேங்களா, எழுதிக்குங்க இதையும். கும்ப லக்னம், இந்த வீட்டு அதிபதி சனி பகவான் தான். இப்போ 5ஆம் வீட்டார் யார் வராங்க, புதன் வருவார் 5. அடுத்தது 9 வந்து சுக்கிரன் வருவார். அப்போ சனி புதன் சுக்கிரன் கும்பத்திற்கு லக்ன சுபராக வருவார்கள். இந்த பாவகம் இந்த ஜாதகம் நல்லது பண்ணும் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. லக்ன சுபர்னா என்னென்னு சொன்னேன் இல்லையா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 1 நிமிஷத்தில் இப்போ சொல்ல போகிறேன் பாருங்கள், கவனிச்சுங்க. அதுக்கான விளக்கம்னு சொல்லிட்டு இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. லக்ன சுபரை எங்கே பயன்படுத்தணும்னு இப்போ சொல்ல போகிறேன். இந்த வீட்டு அதிபதி குரு அப்படியே 5, இதுதான் 5ங்க சந்திரன் மீன லக்னத்திற்கு, சரிங்களா, சாரி மீன லக்னம். அடுத்தது 9 செவ்வாய். அப்போது 1 5 9 குரு சந்திரன் செவ்வாய் லக்ன சுபராக வருகிறார்கள். அப்போது இந்த 9 கிரகங்களில் ஒரு லக்னத்துக்கு 3 கிரகம் தான் சப்போர்ட் பண்ணுது. நம்ம வந்து எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மக்கள் எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும், ஏன் வெவ்வேறு விஷயம் வருது, 5 விரல்கள் ஏன் ஒரே மாதிரி இல்லை அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். எல்லாமே ஒன்றா இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் கிரகங்களே பாருங்கள், சூரிய மண்டலத்தில் உள்ள கிரகங்களே எல்லா கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட லக்னத்திற்கு நன்மை செய்யவில்லை. ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு விளக்கம் கொடுக்க போகிறேன். எப்போவுமே ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட், இப்போ உங்கள் பார்வையில் ஒருத்தர் இருக்கிறார், இல்லை உங்கள் கூட ஒருத்தர் இருக்கிறார், ஒரு நல்லா பேசி பழகிறீங்கன்னா ஒரு அனுபவத்தை கொடுக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதுதாங்க இந்த 1 5 9. 1 என்பது ஜாதகரை குறிக்கும், 5 என்பது இவருடைய மகனை குறிக்கும், 9 என்பது இவருடைய தந்தை, இந்த ஜாதகருக்கு தந்தையை குறிக்கும். இப்போ இங்கே வருவோம். இது வந்து இவருடைய பிள்ளை, இவருக்கு இவர் தந்தை, இவர் வந்து இவருக்கு தாத்தா. அப்போது தாத்தா அந்த மகன், அந்த தந்தை மகன் அப்படிங்கிற ஒரு உறவு, அவங்க ஒரு பிணைப்பு, இவங்க தானே ஒருவருக்கு ஒருவர் நல்ல புரிதல் இருக்கும். அதனால தான் அவங்க நட்பு கிரகமாக நம்ம கிரகத்தை எடுத்துக்கிறப்போ சூட்சமாக புரிஞ்சிச்சா லக்ன சுபர்ன்ற ஃபார்முலா. இதை பல விதமாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நான் உங்களுக்கு எளிமையாக புரிய வைக்கிறேன், அந்த உறவு முறையாக, உறவு ரீதியாக உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா. அப்போது இந்த 1 என்பது ஜாதகர், 5 என்பது அவருக்குரிய மகன் ஸ்தானம், மகனை குறிக்கக்கூடிய பாவகம், 9 இவருடைய தந்தை. அப்போ இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமா இருக்காதா? இன்றைக்கி வந்து பல பெரிய சண்டை அதெல்லாம் வேறங்க, அது ஒரு லக்ன ரீதியாக. இப்போ ஒருத்தர் மீன லக்னத்தில் இருக்கிறார், அப்போது அவரோட மகன் கடக லக்னத்திலே பிறந்தால் குட். ஒருவேளை இவருக்கு ஆகாத பாவகங்கள் எல்லாம் இருக்குது, அடுத்தடுத்த பதிவில் சொல்கிறேன். ஆகாத பாவம்லாம் இருக்குது, அது என்னென்னு அடுத்த பதிவில் சொல்கிறேன். இப்போ இதில் புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா எல்லாத்தையும் ஒரே இடத்துல போனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அடிப்படை இல்லையா, ஆரம்பத்தில் தானே படிக்கிறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகணும். ஏபிசிடி படிக்கிற மாதிரி தான், ஆனால் உன்னை படிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி தான். வார்த்தைகளை உருவாக்குறதுக்கு, பலன் தெளிவாக சொல்கிறதுக்கான விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்குறோம், ரைட்டு. இப்போது எல்லா லக்னத்துக்கும் லக்ன சுபர் சொல்லிட்டேன். அந்த லக்ன சுபர் என்பது என்ன, அந்த உறவு ரீதியாக இந்த கிரகம் ஒரு நட்பு அவருக்கு நல்லது பண்ணுன்றது சொல்லிட்டேன் உங்களுக்கு, சரிங்களா. இதுதான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போது இதே லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறார் அப்படின்னும்போது, இந்த கடக லக்னத்தில் அந்த குழந்தை பிறந்திருந்தால் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டோம். ஒருவேளை 6லையோ 7லையோ வேறு ஏதாவது ஒரு ஒத்துக்காத லக்னத்தில் பிறந்திருந்தால் அங்கே தாங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுகிறது. ஆனாலும் ஜாதகர் அப்படின்னு பார்க்கும்போது இவருக்குன்னு ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது இந்த சந்திரன் இவருக்கு நல்லவர், குரு இவருக்கு நல்லவர். நான் குறிப்பிட்டு மீனத்தை உதாரணம் வச்சு சொல்கிறேன். செவ்வாய் இவருக்கு நல்லவர். இதுபோல் ஒவ்வொரு லக்னத்துக்கும் அந்த குறிப்பிட்ட கிரகம் நல்லது பண்ணும்.
மிக விசேஷமாக நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இதுதான் லக்ன சுபர். அடுத்தது இன்னொன்று சொன்னேன் இல்லையா, இங்கே யோகாதிபதி பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன். லக்ன சுபருக்கும் யோகாதிபதிக்கும் என்ன வித்தியாசம், அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லக்ன சுபருக்கும் யோகாதிபதினாலும் நல்லது மாதிரி தெரியுதுன்னா உண்மை நல்லதான். யோகம் சொல்கிறோம்ல, கண்டிப்பாக யோகத்தை பண்ணுவார், ஜாதகத்துக்கு நல்ல விஷயத்தை பண்ணுவார். லக்ன சுபரை விட யோகாதிபதி மிக விசேஷ பலனை தர வேண்டும் ஒரு குறிப்பிட்ட ஜாதகருக்கு. இப்போது யோகாதிபதி அப்படின்னும் போது ஒரு குறிப்பிட்ட 2 லக்னம் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன், சரிங்களா? கவனிங்க, இதை மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் நீங்கள் கேட்டது முக்கியம், இதை விட மிக மிக முக்கியம் யோகாதிபதி. இதை விட்டுட்டிங்கன்னா அப்புறம் பலனே பிடிக்க முடியாது. ஒருத்தர் வந்து அபரிதமான யோகத்தை கொடுக்குமா, பதவி உயர்வு கிடைக்குமா அப்படிலாம் கேட்குறாங்கல்ல. இருக்கிற பொசிஷனுக்கு ஒரு ஹை லெவலுக்கு போகணுன்னா யோகாதிபதி தசா நடக்கணும். ரைட்டு. இப்போ பாருங்கள், யார் உதாரணமாக எடுக்கலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னும் போது, ஏன்னா ஒரு கேந்திரம் திரிகோணம் வரணும். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு துலாம் எடுக்கிறேன் நான் உங்களுக்கு. இது 1. நல்லா கவனிங்க சார், கவனிங்க. துலா லக்னம் 1. இந்த வீட்டு அதிபதி யார்? சுக்கிரன். இது ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் மெதுவாக சொல்கிறேன், கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. 1 2 3 4 4ஆம் வீட்டு அதிபதி யார்? என்ன சார் இதெல்லாம் எழுதல, ஏன் டைரெக்டாக 4க்கு வரீங்க அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு சொல்லிடுறேன். சனி பகவான். லக்னம் அதிபதி சுக்கிரன், 4ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான், 5ஆம் வீட்டு அதிபதி சனி பகவானே வரார். இங்கே தான் சூட்சுமம் ஒளிந்திருக்கிறது. அது என்ன சூட்சுமம் என்றால், நீங்கள் உள் வாங்கிக்கலாம் அல்லது எழுதிக்கலாம். ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு திரிகோணத்திற்கும் அதிபதியாக வரக்கூடிய ஒரே கிரகம் அவர்தான் யோகாதிபதி. ஒரே கிரகம், அது சுக்கிரனோ சனி பகவானோ சரிங்களா, புதனோ சூரியனோ. சந்திரனுக்கு சூரியனுக்கெலாம் வந்து 2 வீடு கிடையாது. ஆனால் அவங்க யோகாதிபதியாக வேறு விதமாக அவங்க நம்ம எடுக்கிறோம். ஸோ அவங்க வேறு ஃபார்முலாவில் வருவாங்க யோகாதிபதியாக. இப்போ நம்ம மற்ற 2 வீடுகளை கொண்ட கிரகங்கள் யோகாதிபதியாக வரக்கூடிய தன்மை என்னன்னா, ஒரே கிரகம் 2 வீடு ஆதிபத்தியமாக வருது, கேந்திரத்துக்கும் திரிகோணத்துக்கும் அதிபதியாக வரணும். அவர் தான் வந்து யோகாதிபதியாக நம்ம எடுத்துக்கிறோம், சரிங்களா? அப்போ பாருங்கள், இதெல்லாம் கேந்திரம்னா அதை பற்றி இங்கே நான் சொல்ல இல்லையா, 1 4 7 10ங்க. திரிகோணஸ்தானம் பற்றி தானே இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். கேந்திரம் என்பது 1 4 7 10. உதாரணத்துக்கு மேஷ லக்னம்னு எடுத்துக்கோம். இந்த லக்னமே எடுங்க, ஏன்னா மறுபடியும் இன்னொரு லக்னம் போட வேண்டாம், இதையே எடுப்போம். அப்போ துலா லக்னம் எடுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10, சரிங்களா? சதுரம் மாதிரி இருக்கும், அது சதுரமாக காட்டும், சதுரம் போல் காட்டும். அதுதான் கேந்திரம். திரிகோணம் முக்கோணமாக காமிச்சதுன்னா திரிகோணம். 1 2 3 வருது பாருங்க, ஆங்கிலம் சமஸ்கிருத வார்த்தை அதிலே வருது. ஸோ கேந்திரத்திற்கு அதிபதி சனி பகவான், திரிகோணத்துக்கு அதிபதி சனி பகவானாக வருவதால் இந்த சனி பகவான் துலா லக்னத்திற்கு யோகாதிபதி ஆவார். ஆனால் சில பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, அடிப்படை நீங்கள் இங்கே படித்தா கூட ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சனி பகவான் வந்து பாவகிரகம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் வரும். இப்போது இயற்கை சுவர் இயற்கை பாவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் இருக்குது. கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதெல்லாம் விளக்கம் கொடுக்க போக போக. ஸோ இங்கே இவர் லக்ன பாவர் அப்படின்ற அடிப்படையில் வருவாருங்க. சனி ராகு கேதெல்லாம் வந்து லக்ன பாவரில் வரும். இன்னும் சில கிரகங்கள்லாம் இருக்குது, அது சொல்லுவேன் நான். அது தனியாக பதிவு நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன். அப்போது இவர் வந்து லக்ன, அதாவது இயற்கை பாவராக இருந்தாலும் லக்ன சுவர் என்பதனால் இவர் யோகாதிபதியாக எடுத்துக்கிறோம். அப்போ சனி பகவான் சார்ந்த விஷயங்கள் இவருக்கு யோகத்தை கொடுக்கும். குறிப்பாக இந்த துலா லக்னத்திற்கு வீடு 4ஆம் இடம் வந்து தாய் ஸ்தானம், வீடு வாகன யோகமும் புத்திரஸ்தானம். அப்போது இவருக்குடைய தாய் மற்றும் இவருடைய பிள்ளை அப்படின்னும் போது இவர் துலாமுக்கு யோகங்க, அவங்க வழியில் நிச்சயம் நல்ல யோகத்தை கொடுக்கும். ஆனால் ஜாதகத்தில் இந்த சனி பகவான் இதே வீட்டில் இருப்பாரா? அதே போல் 2 சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் இருக்குமா? இல்லை, எல்லாம் ஒரு கிரகம் தான் எழுதப்பட்டிருக்கும், ஜாதகத்தில் இருக்கும். அப்போது இந்த சனி பகவான் இங்கேயே ஆட்சி பெற்றிருக்கிறாரா,
சுப கிரக பார்வை பெற்றிருக்கிறாரா, எந்த கிரகத்தோட பார்வை பெற்றால் நல்லது, எந்த கிரகத்தோடு இணைந்தால் நல்லது இல்லை, இதை மாதிரியான விஷயம்லாம் உயர்நிலை வகுப்பில் வரும். அடிப்படையில் உங்களுக்கு சொல்லிவிடுவேன், சூட்சமாக புரிஞ்சுக்கிறவங்க நீங்கள் புரிஞ்சுக்கலாம், சொல்லிவிடுவேன். ஓகேங்களா? இப்போவே உங்களை பாதி புரிஞ்சிருக்கோம் சில பேருக்கு. ஆஹா, பலன் எடுக்கிற வழி. ஆனால் தைரியம் இருக்காது டக்குன்னு பலன் சொல்கிறது. உயர்நிலை வகுப்பு முடித்தாதான் அந்த தைரியம் வரும். அடிப்படை என்பது உயர்நிலை செல்வதற்கான ஒரு வழிமுறை. ஓகே, அப்போது இந்த யோகாதிபதி ஜாதகருக்கு நல்ல அனுகூலத்தை கொடுப்பார். ஆனாலும் ஜாதகத்தில் அவர் நல்ல அமைப்பிலே இருக்க வேண்டும் என்பது முக்கிய குறிப்பு. சரி, இப்போது இன்னொரு உதாரணம் கொடுத்துட்றேன் யோகாதிபதிக்கு. கவனிக்கலாம், மாணவர்கள் கவனிங்க, எல்லோரும் கவனிங்க. ரிஷப லக்னம் எடுக்கிறப்போ இப்போது இந்த ரிஷப லக்னத்திற்கு கேந்திராதிபதியும் வரணும், யோகாதிபதியும் வரணும். இப்போ நான் முதல்ல திரிகோணம் எழுதுகிறேன், நீங்களே இப்போ கண்டுபிடிச்சிருங்க பாரு. இப்போ ஒரு கேள்வியாகவே எடுத்துக்கும். இப்போ நான் ஒரு உதாரணம் சொன்னேன்ல, இப்போ நான் இதை எழுத போகிறேன், கேந்திரம் திரிகோணம். இவருக்கு யோகாதிபதி யார் என்பதை நீங்கள் இந்த வீடியோ பதிவு பார்த்து முடிந்தவுடன் கீழே நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லணும். இப்போ கூட சொல்லலாம், சரிங்களா? கவனிங்க. சுக்கிரன், அடுத்தது இதுதான் 5, இது 1, இது 5, பிறகு 9. சுக்கிரன், புதன், சனி பகவானுங்க. அடுத்தது கேந்திரத்துக்கு போகும். ஒரு கேந்திரம் ஒரு திரிகோணம் தானே யோகாதிபதி. அடுத்து 1 2 3 4, ரைட்டுங்களா? இது 4. சூரியன், ரைட்டு. அடுத்தபடியாக 4 போட்டோமா, அடுத்தது என்ன வரும்? 5 6 7, செவ்வாய், இது 7. 8 9 10, இது சனி பகவான். அப்போது இதில் ஒரு கேந்திரத்திற்கும் திரிகோணத்திற்கும் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் எது? நீங்கள் உண்மையிலே நான் சொன்ன கான்செப்ட் புரிஞ்சுருந்தீங்கன்னா உடனே அழகாக பதில் கீழே கொடுப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? ரிஷப லக்னம், ரிஷப லக்னத்திற்கு சுக்கிரன் யோகாதிபதியா, சூரியன் யோகாதிபதியா, புதன் யோகாதிபதியா, செவ்வாய் யோகாதிபதியா, சனி பகவான் யோகாதிபதியா அப்படிங்கிறத கொடுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பதிவிலும் நான் கேள்விகள் கேட்டுக்கொண்டே வருவேன். அதற்கு சரியான பதிலை தொடர்ந்து கொடுத்து கொண்டும் வருபவருக்கு ஒரு சிறப்பு பரிசு புத்தகம் காத்திருக்கிறது, சரிங்களா? இது என்ன புத்தகம் அப்படின்றதுலாம் உங்களுக்கு போக போக நான் சொல்லுவேன். மிக சிறந்த புத்தகம். எல்லா பதிவிலும் இன்றையிலேருந்து ஸ்டார்டிங், சரிங்களா? எல்லா பதிவிலும் உங்களுடைய பதிலை தொடர்ந்து கொடுத்து கொண்டு வர வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லது. அடுத்தடுத்த பதிவில் லக்ன பாவர்களை பற்றி அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்தது லக்ன சுவர். அப்போது லக்ன பாவர்னு இருக்குது பாருங்கள். நல்லதுன்னு ஒன்று இருந்தால் கெட்டதுன்னு ஒன்று இருக்குதுங்க, இல்லையா? ஸோ ஒரு பக்கம் நல்லதுன்னா இன்னொரு பக்கம் கெட்டதுன்னு. கீழே என்றால் மேலம், மேலே, பள்ளம் என்றால் மேடு. இந்த மாதிரி ஒரு 2 துருவங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வட துருவம் தென் துருவம்ன்ற மாதிரி விஷயங்கள் இங்கேயும் இருக்கிறது. நல்லவர்கள் கெட்டவர்கள் இங்கேயே நம்ம பிரிச்சிடுறோம். அதனால தான் இந்த உலகத்தில் எல்லோரும் நண்பர்களாக இருப்பதில்லை, எல்லோரும் எதிரியாக இருப்பதில்லை. இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு குறிப்பிட்ட சில லக்னங்களுக்குங்க அவர்களுக்கு நிரந்தர நண்பர்கள் கிடையாது, நிரந்தர எதிரி கிடையாதுங்க. இதெல்லாம் அடுத்தடுத்த பதிவில் தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறோம். இதுவரை பொறுமையாக பார்த்த உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தடுத்த பதிவு அடிப்படை ஜோதிடர் 11 12 சொல்லி 100 வரைக்கும் செல்ல போகுது. எனவே புதிய நேயர்கள் அல்ல இது வரைக்கும் அத்தனை பதிவும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால், நான் நடத்தும் விதம் பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு என்ன விதம் உங்களுக்கு தேவை என்றாலும் நீங்கள் கொடுக்கலாம். நான் கடந்த ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக இந்த ஜோதிட பாடங்களை அடிப்படை, உயர்நிலை, முதுநிலை, பிரசன்னம் வரைக்கும் நேரடி பயிற்சியாக சொல்லி கொடுத்துட்டு வரேங்க. காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, மதுராந்தகம் இந்த பகுதியில் சொல்லி கொடுத்துட்டு வரேன். இப்பொழுது அதிகப்படியாக ஆன்லைன்லேயே மக்கள் வந்துட்டாங்க. இப்போ உலகளவில் யூடியூப், என்னோட பழைய யூடியூப் சேனல்லாம் இருக்குது, அதன் மூலமாக பார்த்தும் இப்போ இந்த யூடியூப் சேனலையே பார்த்து இந்த அடிப்படை இலவச யூடியூப் சேனலை பார்த்து இப்போ உயர்நிலைக்கு 2 பேர் இணைந்திருக்கிறார்கள். ஸோ மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நீங்களும் உயர்நிலையில் இணைஞ்சுக்கணுன்னா தாராளமாக நீங்கள் எப்போ வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணி இணைஞ்சிக்கலாம். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வகுப்புகள் அனுப்பப்படும். இதே போல் உங்களுக்கு பதிவு செய்யப்பட்ட உயர்நிலை வகுப்பு பலன் சொல்லும் முறை ஏற்கனவே அடிப்படை தெரியும்னு நினைக்கிறவங்க, இல்லை சார் இப்போ தான் ஃபஸ்ட்டு வரேன்னா வெயிட் பண்ணுங்கள், இன்னும் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே 100 பதிவு இந்த சேனலில் வந்துடும். பொறுமையாக அழகாக பார்த்துக்கிட்டே வாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. வாழ்த்துக்கள். கீழே ஞாபகமாக இந்த கேள்விக்கு பதில் கொடுங்க. அடுத்த பதிவில் இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு வழங்கப்படும். வாழ்த்துக்கள்.